வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து நேற்றைய தியானத்திற்கு பிறகு அடுத்த தொடர்ச்சியான காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். நேற்றைய தினத்தில் இந்த யோவான் அப்போஸ்தலன் பத்மு தீவில் இருந்ததற்கான காரணத்தையும் அவருக்கு வெளிப்பாடு கிடைத்ததற்கான உண்மையான காரணத்தையும் நாம் கவனித்தோம். எந்த ஒரு தெய்வ பிள்ளை பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று ஆவியிலே நிறைந்து வாழுகிறார்களோ அவர்களுக்கே ஆவியானவர் சகலத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக நேற்று பல வசன ஆதாரங்களோடு உங்களுக்கு நான் காண்பித்தேன். இன்றைக்கும் அதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். நேற்று தினத்திலே 9, 10 ஆகிய வசனங்களில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு மீண்டும் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 10, 11 ஆகிய 2 வசனங்களை முதலாவதாக நான் வாசிக்கின்றேன். கவனியுங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். நேற்று தினத்தில் அதை குறித்து நான் சொன்னேன். ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குள்ளாகும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் வெளிப்பாடுகளை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு இன்னும் சில விஷயங்கள் அதே வசனத்தில் தான் நான் சொல்ல நினைக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன்கிறார். ஒரு எக்காளம் ஊதுகிறதை போல ஒரு சத்தம். அந்த சத்தத்திலே அர்த்தம் இருந்தது. அந்த சத்தத்திற்குள் ஒரு செய்தி இருந்தது. அது என்ன செய்தினா, அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற அந்த 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று சொல்லியாற்று. இப்போ அந்த சத்தம் யாருடைய சத்தம் என்பது உங்களுக்கு இப்போ சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். இங்கே எக்கால சத்தம் என்று சொல்லி இங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்ம ஏற்கனவே அந்த எக்கால சத்தம் யாருடைய சத்தம் என்பதற்கு அடையாளமாக அந்த சத்தத்தை குறித்த சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஏற்கனவே இந்த அல்ஃபா ஒமேகா என்பதை குறித்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த அல்ஃபா ஒமேகா என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லுகிற ஒரு காரியம், தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்பதை நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம். அதை நான் திரும்ப விவரிக்க விரும்பவில்லை. அல்ஃபா என்பது ஆரம்பம், ஒமேகா என்பது முடிவு. அதாவது கிரேக்க ஆல்ஃபபெட்டில் ஆல்ஃபா, ஒமேகா, ஆல்ஃபா என்பது ஃபஸ்ட் லெட்டர், ஒமேகா என்பது கடைசி எழுத்து. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம A to Z அப்படின்னு சொல்கிற மாதிரி க்ரீக்கில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஒமேகா. அப்படி பார்க்கும் பொழுது நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். அதனால தான் அப்படி சொல்கிறார். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த எக்கால சத்தம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இந்த முதல் அதிகாரத்திலேயே பார்க்கும் பொழுது அவருடைய சத்தத்தை குறித்து நமக்கு பல காரியங்கள் இருக்கிறது.
இங்கே முதலாவது பார்க்கும்போது எக்கால சத்தம் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் சிலது ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணிவிடுவோம். ஒரு வசனத்தை விட போகிறது கிடையாது. 15வது வசனத்தில் பாருங்க, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெள்ளம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. இல்லையா? இங்கே பாருங்க, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை 2 விதத்திலே ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. முதலாவது எக்கால சத்தம் என்றும், 2வது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல சத்தம் என்றும் சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல எக்கால சத்தம்னா உடனே ஒரு பெரிய ஊதுகிற ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரேடி எடுத்துடக்கூடாது. ஏன்னா அதில் இதில் ஏன் அப்படி ஒரு சத்தம் வருகிறது, ஏன் அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்க்கும்போது, இதை யோவான் அந்த சத்தத்தினுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய எஃபெக்ட் அதை சொல்லும்போது அப்படி சொல்கிறார். எக்காலம் போன்ற மிகப்பெரிய ஒரு எஃபெக்டிவ் அந்த சத்தம், மிகப்பெரிய அளவுக்கு அந்த சத்தம் அதிரத்தக்கதாய் வந்திருக்கிறது. 2வது பெருவெள்ளத்தின் இரைச்சல்ங்கிறார். பெருவெள்ளத்தின் இரைச்சல் எப்படி மற்ற எல்லா சத்தங்களையும் அடக்கிவிடக்கூடியதாக இருக்கிறதோ, அதுபோல இந்த சத்தம் மிகப்பெரிய அளவுக்கு அந்த இடத்துல அவருக்கு அவர் ஆவிக்குள்ளான நிலைமையில் மற்ற எல்லா சத்தங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சத்தமாக ஆண்டவருடைய சத்தம் வந்திருக்கிறது. இப்போ இந்த சத்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த சத்தத்திற்குள் விஷயம் இருக்குது. அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது, ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும், 7 பட்டணங்களில் இருக்கிற 7 சபைகளுக்கும் நீ காணுகிறவைகள் எல்லாவற்றையும் எழுதி நீ அனுப்பு என்று சொல்றார். சரி, இப்போ இந்த சத்தங்களை குறித்து நான் முதலாவது சொல்றேன். இதுக்கு பின்வரும் வசனங்களில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையின் தோற்றத்தை படிப்படியாய் விவரிக்கப்படுகிறது. இதில் முதலாவது அவருடைய சத்தம் என்கிற வருகிறதுனாலே இன்றைக்கி நாம் அவருடைய சத்தம் என்பதை குறித்து நான் சற்று விளக்கை சொல்ல விரும்புகிறேன். சத்தத்தை குறித்து 2 விதமான ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது 2ஐயும் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று எக்கால சத்தம், 2வது பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம். இந்த 2 சத்தங்கள் அங்கே இருக்கிறது. 2மே இயேசு கிறிஸ்துவின் சத்தம். இப்போ இந்த எக்கால சத்தம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த எக்காலம் ஊதப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு எச்சரிப்பு சொல்லப்படுகிறதை பார்ப்போம். ஒரு யுத்தத்தின் நேரத்தில் யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படும்படி எக்காலம் ஊதுவார்கள். புரியுதா? எக்காலம் இப்படி ஊதப்படுகிறது வழக்கம். இப்படி எச்சரிப்பு, இந்த எக்காலம் ஊதும்போதெல்லாம் அது ஜனங்களை அலர்ட் பண்ணுகிறதற்காக இது ஊதப்படுகிற விஷயம். இந்த எக்காலம் விதவிதமாய் இது ஊதப்பட்டு வந்தது, ஜனங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக மற்றும் அதை ஜனங்களை ஒருமுகப்படுத்துவதற்காக மற்றும் எச்சரிப்பை கொடுப்பதற்காக சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்க வேண்டிய நேரம் யோசுவாவின் தலைமையில். அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஜனங்கள் 6 நாட்கள் பட்டணத்தை 6 முறை ஒரு நாளைக்கு ஒரு விசையாக சுற்றி வரணும். 7வது நாளிலே 7 விசை சுற்றி வரணும். ஜனங்களுக்கு முன்பதாக, அந்த யுத்த சன்னரான ஜனங்களுக்கு முன்பதாக ஆசாரியர்கள் 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்றார். 7வது நாள் 7 முறை சுற்றி வந்த பிறகு அந்த கொம்பு எக்காலங்களை நெடுந்தொடியாய் முழங்க வேண்டும். அந்த கொம்பு எக்காலங்களை நெடுந்தொடியாய் முழங்கும் பொழுது அந்த இடத்தில் ஜனங்கள் எல்லாரும் உடனே ஆர்ப்பரிக்க வேண்டும். இதெல்லாம் அந்த எக்கால சத்தத்தோடு கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாரும் நெடுந்தொனியாய் அப்பொழுது ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் இடிந்து விடும் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த எக்கால சத்தம் என்கிறதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களை எச்சரிக்கிறதான ஒரு சத்தம், ஜனங்களை ஒருமுகப்படுத்துவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு சொல்லுகிற சத்தம் எக்கால சத்தத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். இதை ஆசியாவில் உள்ள 7 பட்டணங்களில் முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்கு அவருடைய சத்தம் எப்படியாய் கொடுக்கப்படுகிறது என்றால் எக்கால தொனி போன்ற சத்தம் கொடுக்கப்படுகிறது. இதுதான் இதனுடைய ரியல் மீனிங். அப்போது எக்கால சத்தம் போன்ற ஒரு தொனி இந்த சபைகள் 7 சபைகளுக்கும் எழுதி கொடுக்கப்படும்படியாய் சொல்லப்படுகிறது என்றால், இந்த அடுத்து வருகிற இந்த 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் 7 சபைகளுக்கான செய்திகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சபைகளுக்கான செய்திகளை எல்லாத்தையும் நீ காண்கிறத எல்லாத்தையுமே நீ எழுதி அதை அந்த சபைகளுக்கு அனுப்புன்றார். இது அந்த நாட்களிலே இந்த ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல. இந்த சபைகளை குறித்து நான் சொல்லும் பொழுது முதல் நாளிலே நான் ஒரு சின்ன அந்த இன்ட்ரடக்ஷனை சுருக்கமாய் ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது இந்த செய்தி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தி என்பது இது அந்த நாட்களிலே இருந்த 7 சபைகளுக்கு மாத்திரம் அல்ல. இந்த 7 சபைகள் என்று சொல்லி ஆசியாவிலே இருக்கிறதான 7 சபைகள் என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு இருந்த 7 சபைகளை மாத்திரம் குறிக்காமல் இது சபையின் மொத்த காலத்தையே குறிக்கக்கூடிய ஒரு செய்தி என்று ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது சபையின் காலம் என்பது எப்பொழுது தொடங்குகிறது என்றால் பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே தான் சபையின் காலம் தொடங்கியது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் சிலுவை மரணத்தோடு முடிவடைந்து அவர் உயிர் தெழுந்து பின்பு 40 நாள் அளவும் அநேகருக்கு தரிசனமாகி பரமேறி சென்று அடுத்த 10 நாட்கள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் ஊற்றப்படுகிறார். அந்த 120 பேர் அபிஷேகம் பெற்ற அந்த நாளிலே, அதாவது அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே தான் சபையின் நாள் தொடங்கியது. அந்த சபையினால் தொடங்கப்பட்டது. இன்றளவும் அந்த சபையின் காலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சபையின் காலம் எப்பொழுது முடிவடையும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையோடு சபையின் காலம் முடிவடையும். நான் முந்தானத்தை நான் சொன்னேன், ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வித்தியாசம் கிறிஸ்துவின் வருகை குறித்து நான் முந்தைய நாள் நேரத்தில் சொன்னேன். அப்போது இந்த ரகசிய வருகை என்பது அடுத்து நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அடையாளங்களை தொடர்ந்து இந்த ரகசிய வருகை சம்பவிக்கும். அந்த ரகசிய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை கர்த்தர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நம்மையும் கர்த்தர் மறுரூபப்படுத்தி எடுக்கிறார். அதோடு உலகத்திலே சபையின் காலம் முடிவடைகிறது. அப்போது இந்த சபையின் காலத்தை இது 2 விதமாக இருக்குது. அன்றைக்கு லிட்ரலாக ஆசியாவில் இருந்த அந்த 7 சபைகளையும் அது குறிக்கும். அதே போல இது சபையின் காலத்தில் வருகிற அத்தனை சபையின் காலத்தில் வருகிற அத்தனை சபைகளுக்கும் சேர்த்து அது குறிக்கும். அப்படின்னா இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இதுவும் ஒரு சபையின் காலம்தான். இது மிகப்பெரிய ஒரு கடைசி காலத்தின் கடைசி அடையாள நேரத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம இருந்து கொண்டிருக்கிற சபையின் காலம் எப்படிப்பட்டதென்றால், இந்த 7 சபையிலே கடைசி சபையாகிய லவோதிகேயா சபையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். அதாவது அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதான கடைசி சபையின் காலத்திலே நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ முதல் நூற்றாண்டு சபை, அந்த எபேசு சபையின் காலம் ஆதி அன்பை இழந்துவிட்ட சபை. இது முதல் சபையின், அது முதல் நூற்றாண்டை குறிக்கும். புரியுதுலாம்? முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு வந்ததான அந்த முதல் நூற்றாண்டிலே இருக்கிறது. இப்போ நம்ம 2020வது வருஷத்து 21வது வருஷத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம 21வது நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். 21வது வருஷத்திலே நம்ம இருக்கிறோம். சரி, அப்போ இந்த 21வது நூற்றாண்டிலே 21வது வருஷத்தில் இருக்கிற நாம் இதுதான் கடைசி சபையின் காலம். அதாவது வெதுவெதுப்பான சபையின் காலத்தில் இருக்கிறோம். இது முதல் சபை, அது பற்றி எரிந்த எழுப்புதலின் தீயிலே பற்றி எரிந்த ஒரு சபையாக இருந்த காலத்தில் ஆரம்பித்து இப்பொழுது வெதுவெதுப்பான ஒரு காலத்துக்குள் சபை இருக்கிற காலம் வரைக்கும் நாம் இருக்கிறோம். இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்றால் எக்காளம் தொனியை போன்ற சத்தத்தை கர்த்தர் 7 சபைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார்.
நல்லா புரியணும். 7 சபைகளுக்குமே அவருடைய சத்தம் எக்கால சத்தமாக வரும். இதை நீங்கள் பின்னால் நீங்கள் அந்த 7 சபைகளை குறித்து நம்ம பார்ப்போம் வருகிற நாட்களிலே. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு மேபி நெக்ஸ்ட் வீக்கில் இந்த 7 சபைகளுக்குரிய சத்தியத்துக்குள்ள நுழைந்து விடுவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நம்ம அந்த 7 சபைகளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எக்கால சத்தத்தை போல எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த 7 சபைகளிலுமே பார்த்தீங்கன்னா அதில் 5 சபைகளிலே குறைவு உள்ளதை கர்த்தர் சுட்டி காட்டி அவருடைய குறைவுகளை சுட்டி காட்டுவார். மற்ற 2 சபைகளிலே பார்க்கும் பொழுது அங்கே சிமிர்னா சபை மற்றும் பிலதெல்பியா சபை, இந்த 2 சபைகளிலும் ஆண்டவர் எந்த ஒரு குற்றத்தையும் சொல்லவில்லை, அவங்ககிட்ட இருக்கிற குறைவுகளை சுட்டி காட்டவில்லை. சிமிர்னா மற்றும் பிலதெல்பியா இந்த 2 சபைகளில் மட்டும் குறைவுகள் சுட்டி காட்டப்படவில்லை. அது நிறைவுள்ள சபையாய் இருந்தது. ஆனாலும் நிறைவுள்ள சபையாய் அது இருந்தாலும் கூட அந்த சபைக்கும் ஆண்டவர் சில எச்சரிப்புகளை கொடுக்க தவறவில்லை. இப்படி பார்க்கும்போது 7 சபைகளுக்குமே அவர் எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை நம்ம கவனிக்கணும். இதிலிருந்து நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் என்றைக்குமே எச்சரிப்பின் வார்த்தைகள். இதை நீங்க மறந்துடக்கூடாது. அது முதல் நூற்றாண்டு சபையாக இருக்கட்டும் அல்லது இந்த 21வது நூற்றாண்டிலே காணப்படுகிறதான இன்றைய கால நவீன சபையாக இருக்கட்டும், ஒவ்வொரு சபையின் காலத்திலும் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் என்றைக்குமே எச்சரிப்பின் சத்தம். இதை நான் வேதத்தின் அடிப்படையிலே வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே யோவானுக்கு சொல்லும் பொழுது அவர் பார்த்த அந்த காரியத்தை வைத்து நான் துல்லியமாய் சொல்லுகிறேன். எச்சரிப்பின் சத்தம், அதாவது எக்கால சத்தம் என்பது எச்சரிப்பின் சத்தம். அந்த எக்கால சத்தம் தான் முதல் சபைக்கும் சரி, இன்றைக்கு இருக்கிறதான இந்த கடைசி சபைக்கும் சரி, எக்கால சத்தம் தான் தேவ சத்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். எக்கால சத்தத்தை போல எச்சரிப்பின் சத்தம் இல்லாத இடத்தில் பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவின் சத்தம் அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நவீன கால உலகத்திலே பார்க்கும் பொழுது சபைகள் வித்தியாசமான சபைகள், வித்தியாசமான உபதேசங்கள், வித்தியாசமான கொள்கைகள், வித்தியாசமான கோட்பாடுகள், வித்தியாசமான பலவிதமான தவறான வேத வசனங்களுக்கு புறம்பான சத்தியங்கள், வேதத்தை மறுதலிக்கிற சத்தியங்கள், விசுவாச துரோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சத்தியங்கள், பாவத்தை அங்கீகரிக்கக்கூடிய சத்தியங்கள், இப்படி பலதரப்பட்ட சத்தியங்கள் இன்றைக்கு சபைக்குள் உலாவி கொண்டிருக்கிறது. உலகத்தோடு ஒத்துப்போகிற உபதேசங்கள், உலகத்தோடு ஒன்றித்து வாழுகிற, உலகத்திற்கும் சபைக்கு வித்தியாசம் அறியப்படாத வகையிலே உபதேசங்கள் சொல்லப்படுகிற சத்தியங்கள் உள்ள சபைகள் ஏராளம் இந்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. மாயமாலமான பொய்யான அற்புதங்கள் நிறைந்த சபைகள் இன்றைக்கு உலகத்தில் பெருகி இருக்கிறது. வித்தியாசமான விதத்தில் வெளிப்பாடுகளையும் வித்தியாசமாய் வேதத்திற்கு ஒத்து வராத பலவிதமான சத்தியங்களை சொன்ன சபைகள் இன்றைக்கு உலகத்திலே பெருகி இருக்கிறது. இது இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் பல தேசங்களிலே இருக்கிறது. போலியான அற்புதங்கள், மிரக்கல் மணி, இது போல பலவிதமான காரியங்கள் இருக்கு. தங்கல் போல் முளைக்கிறது, தங்க துகள்கள் மேலிருந்து தங்கள் தூள்கள் மேலே விழுகிறது. இந்த மாதிரி வேதத்திற்கு புறம்பான பிசாசினால் செய்யப்படுகிற அற்புதங்களை காட்டுகிறதான, ஜனங்களை பிரமிக்க வைத்து ஜனங்களை கர்த்தரை விட்டு, வேதத்தை விட்டு, வசனத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிறதான எத்தனையோ உபதேசங்கள் இந்த நாட்களிலே உலகத்திலே சபை என்ற பெயரிலே ஏராளமாய் தோன்றி இருக்கிறது. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சபையா? இப்பதான் நீங்க நிதானிக்கணும். எல்லாம் சபையா? என்னைக்குமே ஒரு சபை என்று வைத்துக் கொண்டால் வேதத்தோடு நீங்கள் ஒத்து பார்க்கணும். வேதம் சபை என்பதை எப்படி சுட்டி காட்டுகிறது அதை நீங்க ஒத்து பார்க்கணும். வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபை எப்படி ஹேண்டில் பண்றார், எப்படி ஹேண்டில் பண்றதாக வேத வசனங்கள் சொல்லுகிறது. அதைத்தான் நம்ம ஒத்து பார்க்கணும். இங்கே இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த முதல் சபையின் காலத்திலே ஆண்டவர் இங்கே யோவான் அப்போஸ்தலருக்கு எப்படி தன்னை காண்பித்தாரோ அதே விதத்தில் தான் இன்றைக்கு இருக்கிற அந்த கடைசி சபையின் காலத்திலும் அவர் தன்னை காண்பிக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் முதல் சபைக்கு எப்படிப்பட்டவரோ இந்த கடைசி சபையின் காலத்திற்கும் அவர் அப்படிப்பட்டவர் தான். முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ இந்த 21வது நூற்றாண்டிலும் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் தான். இயேசு கிறிஸ்துவுக்குள் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் காலத்துக்கு ஏற்ற விதத்தில் தன் உபதேசத்தை மாற்றிக் கொள்ளுகிறவர் அல்ல. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் அல்லது கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதத்தில் தன்னுடைய சத்தியத்தை அவர் ஒருபோதும் மாற்றிக் கொள்ளுகிறவர் அல்ல. அவருடைய சத்தியம் என்றும் மாறாதது. அப்படி பார்க்கும் பொழுது
முதல் நூற்றாண்டு சபைக்கு அவருடைய சத்தியம் எக்காலம் என்றால், இந்த கடைசி நூற்றாண்டு சபைக்கும் அவருடைய சத்தியம் எக்காலம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? முதல் நூற்றாண்டு சபைக்கும் அவர் எச்சரித்தது உண்மையானால், இந்த 21ஆம் நூற்றாண்டின் சபைக்கும் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை தான் அவர் சபைக்கு கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தருடைய உபதேசமாய் கொடுக்கப்படுகிற சத்தியம் என்றைக்குமே ஜனங்களை எச்சரிக்கக்கூடியதாய் இருக்கும். பாவத்தை பாவம் என்று சுட்டிக்காட்டி உணர்த்தி அவர்களை எச்சரித்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக போதிக்கப்படுகிற சத்தியமாய் இருக்கும் என்றால் அது கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற சத்தியம். அப்படிப்பட்ட அந்த எக்கால சத்தம் இல்லாதபடிக்கு ஜனங்களை பூசி மொழுகுகிறதும் ஜனங்களை தாளாட்டு பாடுகிறதுமான, ஜனங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்வையும் ஏற்படுத்தாமல் அவங்களுடைய பாவத்தை குறித்தும் பாவத்தின் விளைவை குறித்தும் பாவத்திற்கு வருகிற தண்டனை குறித்தும் நித்திய நியாய தீர்ப்பை குறித்தும் கடைசி காலத்தில் கர்த்தர் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக ஒவ்வொருவரையும் நிற்க வைக்க போகிறதை குறித்தும் எச்சரிக்காத எந்த உபதேசமும் கர்த்தரால் வந்ததல்ல. அப்படி வராத எந்த உபதேசமும், இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் இல்லாத எந்த உபதேசமும் கர்த்தருக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, அந்த சபைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த நினைக்கிறேன். ஏனென்றால் இதை நான் வேறு எதை வச்சு நான் பேசவில்லை, யாரையும் மனதில் வைத்து பேசவில்லை, என் இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து பேசுகிறேன். என் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் எக்கால சத்தம் என்று முதல் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது உண்மையானால், இந்த 21ஆவது நூற்றாண்டிலும் அவருடைய சத்தம் எக்கால சத்தம் தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பாவங்களை குறித்து அவர் எச்சரிக்கின்றார். அவர் என்றைக்குமே பாவத்தோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகி போகிறவர் கிடையாது. தவறான காரியம் என்றால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வழக்கம். அதைத்தான் இன்றைக்கும் செய்கிறார். அதனால தான் தன்னுடைய சத்தத்தை இந்த இடத்துல எக்காலம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த எக்கால சத்தம் உண்மையிலே சொல்லுகிறேன், நிச்சயமாகவே ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும், ஜனங்களை தவறான பாதையிலிருந்து விடுதலை செய்யும், ஜனங்களை பரலோகத்திற்கு நேராய் நடத்தும், நரகத்தின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யும். ஒருவனுக்கு பாவம் எச்சரிக்கப்படாத பட்சத்திலே அவன் பாவத்தை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஆகையினாலே தான் ஆண்டவர் பட்சாபாதம் இல்லாத விதத்திலே அவர் எச்சரிக்கிறதை பார்க்க முடியும். இது நீங்க 7 சபைகளில் நான் சொல்லும் பொழுது நீங்கள் விவரமா புரிவீங்க. ஒரு சபைக்குள் அந்த 7 சபைகளை குறித்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. அவர் அந்த ஒவ்வொரு சபைகளை குறித்தும் செய்தி கொடுக்கும் பொழுது தன்னை அவர் வெளிப்படுத்துவார். அந்த பின்னால் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். தன்னை அவர் வெளிப்படுத்துவார். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். நான் யார் என்பதை ஒவ்வொரு சபைக்கும் தன்னை செல்ஃபாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ரெண்டாவது, அந்த சபைகளில் இருக்கிற நல்ல விஷயங்களை கர்த்தர் பாராட்ட தவற மாட்டார். அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுடைய பிரயாசம், அவருடைய ஊழியம், அவருடைய பாரம், அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய காரியத்தை குறித்து கர்த்தர் கண்டிப்பாய் பாராட்டுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சபைகளில் இருக்கிறதான குறைவுகளை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டி அவர்களுக்குள் இருக்கிற இந்த குறைவு, இந்த காரியத்தில் சரியில்லை என்று கர்த்தருடைய குறையை சுட்டி காட்டுவார். 4வது, அவருடைய குறைவுகளை சுட்டி காட்டுகிற ஆண்டவர் அந்த குறைவுகளை இருந்து வெளியே வருவதற்கான வழியை சொல்லிக் கொடுப்பார். இந்த விதத்தில் நீ இந்த குறையிலே இருந்து நீ வெளியே வரலாம் என்று கர்த்தர் அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஆலோசனை கொடுப்பார். 5வதாக, அந்த குறைவுகளிலிருந்து வெளியே வராவிட்டால் அவர்களுக்கு நடக்க போகிறதான தண்டனை, அவர்களுக்கு கிடைக்க போகிற விளைவு, அதை குறித்து கர்த்தர் எச்சரிப்பார். அதுதான் எக்காலம். அந்த குறைவுகளை அவர்கள் சரி செய்யாத பட்சத்திலே அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து, என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பு கொடுப்பார். அடுத்ததாக 7வது ஆண்டவர் கடைசியாக சொல்லுகிற விஷயம், அந்த சபை வெற்றி உள்ளவர்களாய் மாறி அந்த குறைவுகளை மேற்கொண்டு ஜெயித்து அவர்கள் சரியான பாதையில் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாகவும் கர்த்தர் கடைசியில் அறிவிப்பார். இப்படி தான் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் செய்திகளை கொடுக்கிறது உண்டு. எல்லா சபைகளையும் கர்த்தர் எச்சரிக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் எச்சரிக்கிறார். சபை என்று வரும்பொழுது நீங்கள் மொத்தமாக சபை என்று என்பதல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளை குறிக்கும். ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளை ஒரு நபர் தவறு செய்தாலும் ஆண்டவர் அதை விட்டு வைப்பதில்லை. ஒரு நபர் தவறு செய்தாலும் அதை கர்த்தர் கஞ்சாடையை விடுவதில்லை. ஒரு சபைக்குள்ளே பல நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஒரே ஒரு குறை இருந்தாலும் இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு குறை தானே, இதனால் என்ன அப்படின்னு கர்த்தர் அதை விட்டு போனா போதுன்னு கர்த்தர் விட்டு விடுவதில்லை. அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. அல்லது கர்த்தர் அதை இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் தானே என்று சொல்லி அதை கர்த்தர் கஞ்சாடையாய் விடுவது கிடையாது. நல்ல விஷயங்களை பாராட்டுகிற கர்த்தர் பல நல்ல விஷயங்களை கண்டாலும் ஒரே ஒரு குறையை கண்டாலும் அந்த
அந்த குறையை சுட்டி காட்டி அதை சரி செய்வதற்கு ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது சபைன்னு வரும் பொழுது நீங்கள் சபையில் ஒரு அங்கத்தினர். நீங்கள் சபை என்பது ஒவ்வொரு தனிநபர்களை குறிக்கும். அப்போ நீங்கள் பல நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் தவறு செய்வீர்கள் என்றால், ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை விட்டு வழிவிலகி போவீர்கள் என்றால், அது உங்கள் நித்தியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் கூட நீங்கள் பரலோகத்திற்குள் வருவதற்கு தடையாய் மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல நல்ல விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம பரலோகத்தில் நுழைஞ்சலாம் நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு குறைவுகள் கூட நம்மை பரலோகத்திற்கு செல்ல முடியாதபடி நம்மை தடுத்து நிறுத்தி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் என்றைக்குமே பாவம் என்கிற விஷயத்தில் கவனமாய் பார்ப்பார். சின்ன விஷயத்தை கூட அவர் கேர்ஃபுல்லாக கவனிக்கிறது. சின்ன விஷயத்தில் கூட ஆண்டவர் சாதாரணமாக விடுறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், நான் உங்களை இப்போ படிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன் வருவான், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன். அந்த வாலிபன் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வாஞ்சை உள்ளவன். என்னென்னா, அவனுக்கு பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்கிறது. அவன் கேட்கிற ஒரு காரியம், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க எவ்வளவு நல்ல ஒரு வாஞ்சை பார்த்தீங்களா? அவன் கேட்கிற விஷயமே பரலோகத்தை குறித்து அவன் தாகத்தோடு கேட்பான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் அப்படின்றவர். உடனே அவன் சொல்லுவான், எவைகள் கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, வரிசைப்படுத்துறாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இப்படி 10 கட்டளைகளை அவனுக்கு வருஷப்படுத்துறார். வருஷப்படுத்தின உடனே அந்த வாலிபன் பழிச்சுட்டு சொல்றான், ஆண்டவரே, இவைகளையெல்லாம் நான் சிறுவயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன். ரொம்ப அருமையான பதில். இவைகளெல்லாம் என் சிறுவயது முதற்கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஆண்டவர் நிச்சயமாவே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார். இந்த வாலிபன் எந்த தவறான காரியத்தில் ஈடுபடாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றான். அவனை ஆண்டவர் மாய்மாலக்காரன் சொல்லலை. ஏப்பா, நீ எவ்வளவு தப்பு பண்ற என்று சொல்லி அவனை அவர் குறை சொல்லலை. அப்படி இதில் என்ன தெரியுதுன்னா, அவன் உண்மையிலேயே தேவ பயத்தோடு அவன் வாழ்ந்தவனாக இருக்க வேண்டும். கட்டளைகளை கை கொண்டிருக்கிறான். அதன் பிறகு ஆண்டவர் பார்க்குறாரு, இவனுக்கு ஒரு நல்ல வாஞ்சை இருக்குது, நல்ல ஒரு அருமையான ஒரு வழியெல்லாம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனாலும் இவன் நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அது நியாயப்பிரமாணத்தின் காலம்தான், ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் மேல் அன்பு கூர்ந்து சொல்வார், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று அதை தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்வார். கர்த்தர் அவன் மேல் அன்பு கூர்ந்து, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, இன்னும் ஒரு குறை உண்டு. நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வாழ்வார். பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் ஒரே ஒரு குறை. அந்த ஒரு குறையை ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அதை நீ கரெக்ட் பண்ணிடுப்பா. அப்போ நீ பூரண சர்க்குணனாய் நீ இருப்ப, பரலோகத்தினுடைய பொக்கிஷம் கூட உண்டாயிருக்குன்னுவார். ஆனால் அந்த வாலிபன் அவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் அவனுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் சுட்டி காட்டின அந்த ஒரு குறைவை சரிப்படுத்த முடியாமல், தன் ஆஸ்திகளை விட கர்த்தரை அதிகமாய் நேசிக்க முடியாமல், நித்திய ஜீவனை அடைவதற்கு, பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவன் பூரண சர்க்குணனாய் மாறுவதற்கு, எல்லாம் நல்லா இருந்தாலும் ஒரே ஒரு குறை அவனுக்கு தடையா இருக்குதுன்னு பார்க்கும்போது அதை அவனால் விட்டுவிட முடியாமல் அவன் துக்கத்தோடு போய் விடுகிறதை பார்க்க முடிகிறது. அவனை குறித்து பின்னால் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும்னு சொல்றார் இல்லையா? அப்போ இதிலிருந்து நீங்க பாருங்க, ஒரு குறைவு, ஒரே ஒரு குறைவு அந்த வாலிபனிடத்தில், அந்த ஒரு குறைவு அவனை நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியாதபடி தடுத்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். அவன் பிரவேசிப்பது அரிதுன்ட்டார். ஒரு குறைவு. அப்போ நம்ம லைஃப்ல எல்லாம் நல்லா இருக்கலாம், ஒரே ஒரு குறைவு உங்களை பரலோகத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து விடக்கூடும். அதனால தான் ஆண்டவருடைய சத்தம்
எக்கால சத்தம் போல வருகிறது, எச்சரிக்கிறது. ஒரு குறைவு உண்டானாலும் அந்த ஒரு குறைவை ஆண்டவர் சுட்டி காட்டி அதை சரி செய்யாமல் விடமாட்டார். இதுதான் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி. இதுதான், இந்த போதனை தான் இந்த விதத்தில் இருக்கும் என்றால் இதுதான் கிறிஸ்துவின் போதனை. எச்சரிப்பின் சத்தம் இல்லாமல் போதிக்கப்படுகிற உபதேசங்கள் கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல என்று நான் தெளிவாய் என்னால் சொல்ல முடியும். பாவத்தை சுட்டி காட்டி எச்சரித்து ஒரு நபரை சரிப்படுத்த முயற்சிக்காத ஒரு போதனை அதற்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் வேதத்தின் அடிப்படையில் என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். பாவத்தை சுட்டி காட்டாத உபதேசத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் ஒருபோதும் சம்பந்தம் இருக்கவே முடியாது. காரணம், அவருடைய சத்தம் எக்கால சத்தம், அது எச்சரிக்கிற சத்தம், எக்கால சத்தம். இதுதான் அவருடைய சத்தத்தை என்றைக்குமே ஆண்டவர் மாற்ற மாட்டார். என்றைக்குமே அது எக்காலம் எக்காலம் தான், அது மாறாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்காலம் தன்னை மாற்றிக்கொள்ளாது. கிறிஸ்து என்றைக்கும் மாறாதவர். அதனால் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்றைக்குமே உங்களை கண்டித்து உணர்த்துகிற ஒரு போதனைக்குள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒரு குறைவை கூட சுட்டி காட்டுகிற உபதேசம் உள்ள இடத்தில் உங்களை நீங்கள் தங்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குறைவுகள் சுட்டி காட்டப்படாத இடத்தில், உங்களுடைய பாவங்களுடைய குறைவுகள் உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். பேதுரு அன்றைக்கு முதலாக சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த ஜனங்களுக்கு பேதுரு பெரிய எச்சரிப்பு கொடுப்பார். அந்த ஜனங்களுக்கு அவர் பேதுரு அருமையாக எச்சரிப்பு கொடுப்பார். அந்த ஜனங்களை எப்படியெல்லாம் கர்த்தருக்குள் கவனமாய் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுரு இந்த ஜனங்களுக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், இங்கே தான் முதல் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. 39-40 இந்த 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 39-40. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த வாக்கு தத்தம் என்பது என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அதுதான் வாக்கு தத்தத்தில் பிரதானமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன். 1 யோவான் 2:25 அதான் சொல்லுது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அதை தான் இங்கே சொல்றார். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த வாக்கு தத்தமாகிய நித்திய ஜீவனை அடைகிற அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அடைவது? அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். பேதுரு எப்படி புத்தி சொல்றார் பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொண்டு நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் அந்த வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தம், அதை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நம்ம சாதாரணமாக ஈஸியாக நுழைஞ்செல்லாம் நினைக்கக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைவது என்பது ஈஸியான விஷயம் கிடையாது. வாக்கு தத்தங்கள் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், வாக்கு தத்தங்கள் ஏராளமான வாக்கு தத்தங்கள் பைபிள் இருக்கு. இன்னைக்கு காலையில் எங்கள் சபையில் ஒரு பிரதர், அருமையான பிரதர், காலையில் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். பேசும்போது சொன்னார், நான் நேற்று தினத்திலே சில போதகர்களை சந்தித்தேன். அங்கே பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்று சொல்லி எல்லாமே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரே வாக்கு தத்தங்களாக சொன்னாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்டார் என்கிட்ட. இப்போ நான் சொன்ன விஷயத்தை,
பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. வாக்கு தத்தம்னாலே அங்கே தான் கொட்டி கிடக்குது. பழைய ஏற்பாட்டில் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்ல ஆரம்பித்து வாலாக்காமல் தலையாக்குவேன்லேருந்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயிலிருந்து சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். அதான் 1000 எல்லாம் இருக்குது. வாக்குத்தத்த புக்கு 1000, 3000, 5000 கூட இருக்குது. அப்படி கூட வந்துருச்சு. அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை, குறை சொல்லலை. வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் நான் அற்பமாய் நினைக்கலை, இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை விட தலையான ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று இருக்குது. அது இப்போ நான் ஏற்கனவே லைட்டாக சொன்னேன். இப்போ நான் திருப்பி அதை படித்து காட்டுறேன் பாருங்க. 1 யோவான் 2:25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அப்படின்னா அது மட்டும்தான் அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனையும் அளிப்பேன் கிடையாது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வசனத்தெல்லாம் படிச்சிருக்கீங்களா? உத்து 1 யோவான் 2:25 பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அதான். ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கலாம், வாலு தலை எல்லாம் இருக்கலாம். அந்த வாலு தலை எல்லாமே இந்த உலகத்தில் தோன்றி இந்த உலகத்தோடு முடிவடைகிற விஷயம். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், எல்லாம் அந்த உலகத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற இந்த வாக்குத்தத்தம், இதுதான் நித்தியத்திற்குள், பரலோகத்திற்குள் உங்களை அழைத்து செல்கிற வாக்குத்தத்தம். இதுதான் புதிய ஏற்பாட்டின் அல்லது வேதத்தில் இருக்கிற தலையான வாக்குத்தத்தம். என்னன்னா இதுதான். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு இதை சார்ந்து ஜனங்களை நடத்த நிறைய பேர் அறியாமல் இருக்கிறார்கள். புரிதுங்களா? நான் என்ன சொல்லணும்னா, ஒருத்தரை குறை சொல்லுவதற்காக நான் எதையுமே பேசல. நீங்கள் சரியான சத்தியத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் விஷயம். இப்போ நான் பேசுகிறதின் நோக்கமே என்னன்னா, இயேசு யார் அது உங்களுக்கு தெரியணும். இந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் வருது, நாளைக்கெல்லாம் வரும், இன்னும் நிறைய வரும். இயேசு யார் இது உங்களுக்கு தெரியும். உண்மையான இயேசு யார்? இன்னைக்கு உண்மையான இயேசு மறைக்கப்பட்டு விட்டார், தெரியல. உண்மையான இயேசு கிறிஸ்துவை யாருக்கும் தெரியல. இன்னைக்கு விதவிதமான இயேசு கிறிஸ்து இன்னைக்கு காட்டப்படுகிறார். அதான் தப்பு. இயேசு கிறிஸ்து வித்தியாசமான இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். என்ன, வெறும் அப்படியே பூசி மொழுகுகிற இயேசு கிறிஸ்து, வெறும் தட்டி கொடுத்துட்டே போகிற இயேசு கிறிஸ்து, வெறுமனே அப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே போகிற இயேசு கிறிஸ்து, எந்த பாவத்தையும் சுட்டி காட்டாமல் அழகாக அப்படியே தடவி கொடுத்துட்டே போகிற இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நிறைய பார்க்குறோம். 4 சுவிசேஷத்தில் நீங்கள் பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்பொழுது உங்களுக்கு காட்டப்படுகிற இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். 4 சுவிசேஷத்திலும் வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும், அந்த 4 சுவிசேஷத்திலும் உபதேசித்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற உபதேசத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை வெடிச்சு ஓப்பன் பண்றாரு. எல்லாத்தையும் 4 சுவிசேஷத்திலே அவர் ஓப்பன் பண்ணிட்டார். அவருடைய உபதேசத்தை கேட்டு பாருங்க. அவருடைய உபதேசங்கள் வேத பாரகர் பரிசேயருக்கு சாட்டையடியா இருந்துச்சு, பாவம் செய்கிறவர்களுக்கு கடுமையான சாட்டையடியா இருந்துச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து பகைச்சாங்க, விரோதிச்சாங்க. அவர் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பிரசங்கித்து இருந்தார் என்றால் இயேசு கிறிஸ்துக்கு பிரச்சனையே வந்திருக்காது, ஊழியத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காது. ஏன் அவருக்கு அத்தனை எதிர்ப்புகள்? அவரை கொலை செய்ய வேண்டும் என்று பலமுறை முயற்சி செஞ்சாங்க, கல் எடுத்துக்கிட்டாங்க, பலமுறை அவரை கொல்லுகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன் அவருக்கு அவ்வளவு தூரம் அவரை கொலை செய்வதற்கு ஏரோதிலிருந்து அடிமட்டத்தில் இருக்கிற ஆட்கள் வரைக்கும் அவரை கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன் அவருக்கு அவ்வளவு எதிர்ப்புகள்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சத்தியத்தை, பரலோக ராஜ்யத்தின் உபதேசத்தை கிளீன் அப்படி கொண்டு வந்து வச்சார். அதனால தான் அவருக்கு அத்தனை எதிர்ப்புகள். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் கேட்கிற உபதேசத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களா? 4 சுவிசேஷத்தில் கேட்கிற அந்த சத்தியத்தை, அதே பிரசங்கிக்கிற அதே வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் கேட்கிறீர்களா? நீங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த இயேசுவை இன்றைக்கு நீங்கள் ஒரு இடத்துல நீங்க பார்க்கலன்னா நீங்கள் சரியான இடத்துல இல்லை, நீங்க தவறான இடத்துல இருக்கிறீர்கள்.
புரியுதா? நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள், தவறான போதனையில் இருக்கிறீர்கள். உங்கள் குறைவுகள் உங்களுக்கு சுட்டி காட்டப்படாத பட்சத்தில் நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய குறைவுகள் உங்களுக்கு சுட்டி காட்டப்படாமல், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு உள்ளதை உள்ளபடி சுட்டி காட்டப்படாமல் நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள். வேதத்தில் நான் 4 சுவிசேஷத்தில் நான் காண்கிற இயேசு வேறு, இன்னைக்கு நம்ம பார்க்கிற இயேசு வேறு. அதைத்தான் பேதுரு சொல்றாரு, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பரலோகம் போகிறது ஈஸி கிடையாது. சும்மா நம்ம அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே இருந்து நேர பரலோகத்தில் போயிடுவேன். புரியுதா? நான் இப்பொழுது நான் பேசுகிறது யாரையும் குற்றப்படுத்த, குறை சொல்ல அல்ல, அத்தனை பேரையும் பரலோகத்திற்குள் நடத்த வேண்டும் என்கிறத ஒரு நோக்கத்தில் தான் சொல்கிறேனே தவிர, நீங்கள் இந்த சபை விட்டு அந்த சபைக்கு போங்க, அந்த சபை விட்டு இந்த சபைக்கு போங்க, இப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நான் பேசலை. சத்தியத்தை சரியாய் நீங்கள் புரிந்து வேதத்திலே 4 சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கிற இயேசுவை, அவருடைய உபதேசத்தை அந்த பேட்டர்னில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் தான் சொல்கிறேன். அந்த லைனில் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இதை யாரையும் குழப்பறதுக்கு அல்ல. ஏன்னா இது நான் சொல்லலை, வேதம் தெளிவாக சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் சத்தம் எக்கால சத்தம். அதை யோவான் கேட்டார். பேதுரு பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே, சபை ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளிலே சொல்லிட்டார், மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். பேதுரு அன்னைக்கே வார்னிங் கொடுத்துட்டார். பேதுருவின் வார்த்தையிலும் பாருங்க அப்படியே வருது, அந்த எக்கால சத்தம் பேதுருவின் வாழ்க்கையில் வருது. உண்மையான தேவ மனுஷர்கள், பேதுருவை போன்றவர்கள் எக்கால சத்தமாகத்தான் பேசுவார்கள். யாரா இருந்தாலும் முகதாட்சணியம் கிடையாது, எக்கால சத்தம் தான். எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, பேதுரு உள்ளதை உள்ளதென்றும் சொல்றார். அங்கிருந்த வேத பாரகர்களுக்கு தைரியமாக சொன்னார், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிக்கணும், இந்த எக்கால சத்தம் உங்கள் மேலே டெய்லி தொனித்து கொண்டே இருக்கணும். 4 சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கிற இயேசு, அந்த உபதேசம் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த எக்கால சத்தம் தான் உங்களை கரெக்ட் பண்ணி உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். புரியுதுங்களா? அந்த எக்கால சத்தம் தான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், அந்த எச்சரிப்பின் சத்தம். அதனால் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், சத்தியத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்கள். உங்கள் ஒரு குறைவு கூட மிஸ் பண்ணப்படக்கூடாது. நீங்கள் 99% பர்ஃபெக்டான பிலீவராக இருக்கலாம், 1% நீங்கள் தவறு இருக்குது இல்லையா, அந்த 1% உங்களுக்கு சுட்டி காட்டுகிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கணும். 99 வச்சுட்டு இருக்கக்கூடாது, உங்களை 100க்கு நடத்தக்கூடிய ஒரு நிலையிலே நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு இருக்கணும். பர்ஃபெக்ஷன் அதுதான் தேவை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். நீங்கள் 4 சபைகளை குறித்து சொல்லும்போது பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் எப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லுவார். புரியுதா? குறிப்பாக எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்லுவார், அவருடைய நிறைவுகள்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டுன்னு நிற்பார். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் எபேசு சபையில், கடைசியில் ஒன்றில் நிற்பார். ஆனாலும் ஒன்றே ஒன்று, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிற ஆதி அன்பில் மட்டும் அப்படி இறங்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பிடிப்பார் ஆண்டவர். ஒரு தவறை கூட கர்த்தர் விடுறது கிடையாது. புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கு உங்களை பூரணத்தை நோக்கி நீங்கள் கடந்து வர வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். அவருடைய உபதேசத்தை பிடித்து கொள்ள வேண்டும். 4 சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கிற இயேசுவை, அந்த உபதேசத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டும். அதில் நீங்கள் இருக்கும்போது தான் பரலோகத்துக்கு வருவதற்கு நீங்கள் தகுதி அடைய முடியும். சரியா? அதனால் இன்றைக்கு நம்ம பார்த்தது ஆவிக்குள்ளான அந்த நிலைமையில் யோவான் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும் பொழுது எக்கால சத்தம் போல சத்தம் வந்துச்சு. கிறிஸ்துவின் சத்தம், அது எக்கால சத்தம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இதை தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம். எக்கால சத்தத்தை போல எச்சரிப்பின் சத்தத்தை உடைய எங்கள் ஆண்டவராகிய எங்கள் இயேசு ராஜாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 4 சுவிசேஷத்திலும் எக்காலத்தை போல பேசின எங்கள் இயேசு ராஜாவுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஒரு குறைவை கூட கஞ்சாடையாய் விடாமல் அதை துல்லியமாய் எங்களுக்கு சுட்டி காட்டி எங்களை சரிப்படுத்தி மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு எங்களை ரட்சித்து நாங்கள் பரலோகத்திற்கு தகுதியாக எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பேதுருவும் அதே காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, நான் யாரை குறை சொல்வது என்னுடைய நோக்கமே இல்லை. என் ஆண்டவருக்கு முன்பாக என் மனசாட்சி எனக்கு சாட்சி. யாரையும் குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. யாவரையும் பரலோகத்திற்குள் நடத்துவது தான் என்னுடைய நோக்கம். யாரையும் குறை சொல்வதல்ல. இந்த செய்தியை நான் என் சபைக்காக நான் பேசலை. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்துக்காக இந்த சபைக்காக நான் பேசலை. இதை பல இடங்களில் வெளி மாநிலங்களிலிருந்து கேட்கிறீர்கள், வெளி தேசத்திலிருந்து கேட்கிறீர்கள். இந்த செய்தி எங்கெங்கோ பல இடத்திலிருந்து கேட்கிறீர்கள். நீங்கள் எங்கு இருந்தாலும், உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த மாநிலத்தில் இருந்தாலும், நீங்கள் பரலோகத்திற்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். வேறு எதுவும் இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் உங்கள் முகம் எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்கிறவர்கள் யார் என்பது எனக்கு நிறைய பேர் தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து உங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு நீங்கள் பரலோகத்துக்கு வந்து சேரணும். அதுக்கு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பாரமும் அதுதான். எப்படியாகிலும் ஒவ்வொருவரையும் பரலோகத்தில் கூட்டி சேர்த்து விட வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மகிமையான உம்முடைய நோக்கத்தை தொடர்ந்து நிறைவேற்றி ஒரு பெருந்திரள் கூட்ட ஜனங்களை பரலோகத்திற்கு எங்கள் ஆண்டவர் நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் 4 சுவிசேஷத்தையும் பார்த்து வாசித்து தியானித்து உம்முடைய எக்கால சத்தத்தை எப்பொழுதும் கேட்க உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட போதனைகளை தொடர்ந்து கேட்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்துங்கப்பா. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகிற உபதேசங்களை விட்டு வெளியே வந்து சத்தியத்தை பிடித்து கொண்டு நிற்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.